Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ அண்ணாமலை யுனிவர்சிட்டியில் நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து டெப் ஐடி வந்து வச்சிருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ டெப் ஐடி வேணும்னா நமக்கு ஏபிசி ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். டெப் ஐடி அண்ட் ஏபிசி ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஏபிசி ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இல்லை நான் இப்போ தான் வந்து ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதை கிரியேட் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ஏபிசி ஐடி சப்மிஷன் ஃபார்ம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும், அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நேம் ப்ரோக்ராம் அங்கேயே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏபிசி ஐடி உங்கள் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லாகின்ல உங்கள் ஃபோட்டோக்கு பக்கத்தில் ஏபிசி ஐடி வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இது ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டெப் ஐடி வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து போடுவீங்க. ஸோ அது போடும்போதே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து யூனிவர்சிட்டியில் வந்து என்ட்ரு ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ப்ரோக்ராம்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டில் அப்ளை ஆன்லைன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கேட்டகரி, ப்ரோக்ராம், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப் ஐடின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அதை வச்சு டெப் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அந்த டெப் ஐடியை வந்து நீங்கள் இங்கே போடுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து டெப் ஐடி கிரியேட் பண்ணாமலே நான் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் கூட இதை கிரியேட் பண்ணி நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களுமே இப்போ வந்து டெப் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பீங்க, வச்சுக்கோங்க. ஏதாவது டைமில் தேவைப்படும், அப்போ அந்த ஐடியா வந்து நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். கிரியேட் பண்ணதுனால எந்த இஷ்யூவும் கிடையாது. டெப் ஐடி அண்ட் ஏபிசி ஐடி இப்போ எல்லாருமே வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும். ஸோ கிரியேட் பண்ணவங்க வச்சுக்கோங்க. ஏபிசி ஐடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ரீசெண்டாக மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மெத்தடில் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுங்க. ஸ்டூடெண்ட் லாகின்லேயே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக இது ரெண்டில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இன்னும் கிரியேட் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெமோ வீடியோ இருக்குது, அதை பார்த்து சீக்கிரமாக கிரியேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.